ஹாய்! ஆ இத பார்க்கறது தாங்க குட்டி குட்டியா, சின்ன சின்னதா தெரியும். ஆனா, இதோட வேலைகள்லாம் வந்து படு பயங்கரங்க. ஆமாங்க. நம்ப முல்சீத்தாவ தான் வந்து கேன்சர் கொல்லின்னு சொல்லுவாங்க. பட்டு இதுலயுமே நெறைய ஆன்டி ஆக்சைடு, அதுக்கப்புறம் நெறைய சத்துக்கள் இருக்குங்க. இத நம்ம சாதாரணமா செடி நெறைய இடத்துல கிடைக்கிறதால வந்து சாதாரணமா நெனச்சிடுறோம். ஆனா, இதுக்கு செம்மையா பவர் ஆஃப் இது இருக்குங்க. இந்த இலைய கஷாயம் டெய்லி காலையில கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வர்றதால, தைராய்டு கம்மியாகுது, சுகர் லெவல் கம்மியாகுது, கண்ட்ரோல் ஆகுது. 50% இல்லங்க, 75% நான் என்னோட அனுபவத்தில இதோட இலைய டெய்லி காலையில கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வந்தேங்க. சீத்தா பழ செடியோடது. கண்டிப்பா கண்ட்ரோல் ஆச்சுங்க. நிதர்சனமான உண்மை. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தைராய்டு கண்டிப்பா கண்ட்ரோல் வருது. சுகர் லெவல்லாம் நான் செக் பண்ணல. எனக்கு சுகர் இல்ல. அதனால நான் செக் பண்ணல. கண்ட்ரோல் ஆகுதுங்க. சாப்பிடுங்க. பழமுமே அவ்வளோ சத்துக்கள். பழம் அவ்வளோ சுவை. நானே வீடியோ எடுத்துட்ருக்கேன். இதில ஏதாவது குத்தம், குறை, பிழை இருந்தா மன்னிச்சிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அங்க சப்பாத்தி பூச்சின்னு சொல்லுவாங்க. மாவு பூச்சி. அது நெறைய இருக்கு. அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பழுத்த உடனே சாப்பிடுவோம். தேங்க் யூ.